நீங்கள் அப்படியே பார்க்கலாம், அள்ளி அப்படியே அணைச்சிக்கலாம் போல இருக்கு உங்களுக்கு. இது நீங்கள் பார்க்கலாம் எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்த்தீங்களா? எப்படி எந்த அளவுக்கு வருதுங்க. இன்னைக்கு நீங்கள் வந்து இந்த நுனியை கிள்றதன் மூலியமாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படியான பக்க கிளைகள் உருவாகும். அதிகப்படியான பக்க கிளைகள் உருவாகும் மூலியமா என்னங்க நன்மை நடக்கும்? இது போல அடுக்கடுக்கா பார்த்தீங்கன்னா அதிகப்படியான பிஞ்சுகள் வந்து உருவாகும். கிலோ வந்துட்டு இன்னைக்கு மார்க்கெட்டுக்கு 50 ரூபாய்க்கு வந்து போகுது. 15 ரூபாய்க்கு போனாலே ஒரு செடியிலிருந்து 500 வருமானம் வருதுக்கும் போது ஒரு 4 லட்சம் ரூபாய் வரைக்கும் எளிமையாக சந்தைப்படுத்தக்கூடியது. பறவைகளும் பூச்சிகளும் வண்டுகளும் ஈக்களும் எப்படி வந்துட்டு அதுக்கு தேவையான உணவை அப்படியே எடுத்துகிட்டு போதும், மனிதர்களாகிய நாமும் அப்படியே பறித்து அப்படியே சாப்பிடணும். அதுக்கு என்ன பண்ணணும்? கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸ் இல்லாமல் நம்ம ஒரு சாகுபடி செய்யணும். அப்படி சாகுபடி செய்து உருவாக்கிய பண்ணை தான் உளவியின் பண்ணை. அனைவருக்கும் வணக்கம். உளவி ஆர்கனைசேஷன்லேருந்து நான் உங்கள் தினேஷ்குமார். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ஆப்பிள் விவசாயத்தை பற்றி நம்ம வந்து பார்ப்போம். என்னடா இது திண்டுக்கல் மாவட்டத்தில் ஸ்ரீராமபுரத்துக்கிட்ட இருந்துக்கிட்டு இவன் ஆப்பிள் சாகுபடியை பற்றி பேச போகிறோங்கிறானே அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஆமாங்க, நிஜமாக தான் சொல்கிறேன். உளவியிலேருந்து ஆப்பிள் சாகுபடி பற்றி பார்க்கலாம். சமவெளியில் ஆப்பிள் வரும். என்னங்க ஆப்பிள் வரும்? ஏழைகளின் ஆப்பிள் அப்படின்னு சொல்லி கொண்டாடக்கூடிய கொய்யா அவ்வளவு சூப்பராக வரும் அப்படின்னு சொல்கிறான். அதாவது ஏன் ஏழைகளின் ஆப்பிள் அப்படின்னு சொல்லிட்டு கொய்யா சொன்னாங்கன்னா, ஆப்பிள் வந்து பொதுவாகவே கிலோ வந்துட்டு 150 ரூபா, 200 ரூபா, 220 ரூபா, 230 ரூபா வரைக்கும் போகும். ஆனால் ஆப்பிள் இருக்கக்கூடிய அத்தனை விதமான சத்துக்களும் கொய்யாவிலையும் இருக்குது. அப்போது ஏழைகளின் ஆப்பிள் எளிமையானவர்கள் வந்துட்டு வாங்கி அருந்துவதற்கு, எளிமையானவர்கள் வாங்கி தங்களுடைய அதாவது விட்டமின்ஸை வந்து ஏற்றிக்கிறதுக்கு, எளிமையாக வந்து குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் வந்துட்டு எல்லாரும் வந்து எளிமையாக வந்து சாப்பிட்றதுக்கு உகந்த ஒரு பழம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கொய்யா தான். கொய்யாவிலே பார்த்தீங்கன்னா நாம் சொல்லியிருந்தோம், தைவான் பிங்க் ரகம் நடவு பண்ணி பூக்களும் பிஞ்சுகளும் வந்துக்கிட்டே இருக்கும். நடவு பண்ணி 6 மாதம் வரைக்கும் வந்து வரக்கூடிய பூக்களும் பிஞ்சுகள் நம்ம எடுத்து விட்டுக்கிட்டு இருந்தோம்னா 6ஆவது மாதத்துக்கு மேலே நம்ம வந்து அறுவடைக்கு வந்து விடலாம். அப்போ அறுவடைக்கு விடும்போது நம்ம சொல்லியிருந்தோம் ஒரு செடி வந்து அவரேஜாக வந்து 30 கிலோ வரைக்கும் நமக்கு வந்து ஒரு ஆண்டுக்கு நமக்கு வந்து வருமானம் கிடைக்கும் அப்படின்னு நம்ம வந்து சொல்லியிருந்தோம். இப்போ நீங்கள் பார்க்கலாம், இதை பாருங்கள், கிட்டத்தட்ட 8 மாதங்கள் இந்த செடியை நீங்கள் பார்க்கலாம். ஒரு செடியில் எந்தளவுக்கு பூக்களும் பிஞ்சுகளும் இறங்கியிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் வந்து பார்க்கலாம். என்னங்க ஒரே செடி தானா அப்படின்னு நினைக்காதீங்க, ஒவ்வொரு செடிகளையும் பார்க்கலாம். இவ்வளோ நெருக்கமாக வச்சுருக்கீங்களேங்க அப்படிங்கிறீங்களா? பொதுவாகவே கொய்யா சாகுபடிங்கிறது அடர் நடைமுறையில் ஒரு ஏக்கருக்கு 800 நாற்றுகள் வந்து சாகுபடி செய்ய முடியும். 800 நாற்றுகள் சாகுபடி பண்ணும்போது 7க்கு 7 இடைவெளியில் வந்து நம்ம வந்து 800 நாற்று வந்து சாகுபடி பண்ணலாம். 1 இல்லை 2 இல்லை, இது நீங்கள் அப்படியே பார்க்கலாம், அள்ளி அப்படியே அணைச்சிக்கலாம் போல இருக்கு உங்களுக்கு. இது நீங்கள் பார்க்கலாம் எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்த்தீங்களா? எப்படி எந்த அளவுக்கு வருதுங்க. இன்றைக்கி டைமண்ட் ரெட்டுங்கிறாங்க அப்படின்னா சரி, ஏழைகளின் ஆப்பிள்னு சொல்லக்கூடிய அந்த கொய்யாவில் நிறையா விவசாயிகள் இருக்கக்கூடிய சந்தேகங்கள்னு சொல்லி கேட்டிங்கன்னா, மொத்தம் எத்தனை தாங்க கொய்யா இருக்குது அப்படின்னா நிறைய விதமான கொய்யாக்கள் இருக்குது. உங்களுக்கு எடுத்துக்காட்டு சொல்லணும்னா தைவான் பிங்க், அர்கா கிரீன், அலகாபாத் ஒயிட், லக்னோ 49 ஒயிட், எகிப்தியன் கோவா, எகிப்தியன் உட்டன் ஆப்பிள் கோவா, சீனி கொய்யா, ஸ்ட்ராபெரி கொய்யா, பீட்ரூட் கொய்யா, சொல்லிக்கிட்டே இருக்கோம் இல்லையா? இவ்வளவு கொய்யா இருக்குது. இவ்வளோ கொய்யா இருந்தால் சந்தையில் எதுங்க வந்துட்டு இன்றைக்கி அதிகமாக வந்து சக்ஸஸ்ஃபுல் ஃபார்மிங்காக வந்து ரன் பண்ண முடியுது அப்படின்னா, நாம் சொல்லியிருந்தோம் ஒரு செடியிலேருந்து ரொம்ப சொற்பமாக ஒரு 500 ரூபாய்க்கு, அதாவது வந்து கிலோ விலையே போல், இப்போ கிலோ எவ்வளோக்கு வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறத நம்ம வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். கிலோ விலையே போல் கிலோ 10 ரூபாய்க்கு தான் போகுது அப்படின்னால் கூட ஒரு செடியிலேருந்து நமக்கு ரொம்ப சொற்பமாக குறைஞ்சது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 300 ரூபாய் நமக்கு வந்து வருமானம் கிடைக்கும். 800 செடிகளுங்கும் போது 27 கிட்டத்தட்ட ஒரு 3 லட்சம் ரூபாய் வரைக்கும் நமக்கு வந்து வருமானம் கிடைக்கும். நாம் சொல்லியிருந்தோம் கொய்யாவில் ரொம்ப எளிமையாக சொற்பமாக ஒரு கிலோ வந்துட்டு இன்றைக்கி மார்க்கெட்டுக்கு 50 ரூபாய்க்கு வந்து போகுது. 15 ரூபாய்க்கு போனாலே ஒரு செடியிலேருந்து 500 வருமானம் வருதுக்கும் போது ஒரு 4 லட்சம் ரூபாய் வரைக்கும் எளிமையாக சந்தைப்படுத்தக்கூடியது. இதுக்கு வந்து அறுவடை வந்து நீங்கள் மேலே ஏறி தான் பறிக்கணும், கீழே இறங்கி தான் பறிக்கணும், உட்காந்துக்கிட்டே பறிக்கலாம். நீங்கள் நடந்து போய் இருக்கும்போதே நீங்கள் கொய்யாக்குள்ள தான் அப்படி நடந்து போய்கிட்டே இருக்க முடியும். ஒரு செடிகளில் 2 செடிகளில் நீங்கள் பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ பூக்களும் எவ்வளோ பிஞ்சுகளும் சொல்லி பாருங்கள். நாம் சொல்லியிருந்த கொய்யாவில் ரொம்ப எளிமையாக உங்களுக்கு இந்த கவாத்து முறை அப்படிங்கிறது தெரிஞ்சுட்டா கொய்யாவில் வந்து நீங்கள் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஃபார்மிங் வந்து ரன் பண்ணிட முடியும். அப்படி என்னங்க ஒரு கவாத்து அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நுனிக்கிள்ளுதல் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம். நீங்கள் வந்து பாருங்கள், இங்கே வந்து பாருங்களேன், இதை வந்து அடுக்கு முறையாக வந்து பிரிக்கணும். அதாவது இது ஒரு அடுக்கு, இந்த மாதிரி 2 இலைகள் வரக்கூடியது ஒரு அடுக்கு, 2 அடுக்கு, 3 அடுக்கு, 4வது அடுக்கு, 5வது அடுக்கு, 6வது அடுக்கு, 6 அடுக்குக்கு மேலே வரும்போதேவும் ஒன்று இது போல் வந்து பிஞ்சுகள் இறக்கிறணும். அப்படி இல்லையா இது போல் வந்து கிளைகள் வந்துடணும்.
இப்படி கிளைகள் வரலன்னா என்ன பண்ணணும், இப்படி நுனியை வந்து இப்படி கிள்ளிடணும். இவ்வளோதாங்க விஷயம். அதாவது இலை அடுக்கு 6 அடுக்குலேருந்து 7 அடுக்குகள் வரும்போதே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்று கிளை பிரிஞ்சிடணும், அப்படி இல்லைன்னா அது வந்து இது போல் வந்து கொத்து கொத்தா வந்து பிஞ்சுகள் வந்து இறக்கிடணும். சரி ரைட்டு. கொய்யா வந்து சீசனபிள் கிராப்பா அன்சீசனபிள் கிராப்பா, இது ஒரு நிறைய விவசாயிகளுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய சந்தேகம். நாம் சொல்கிறோம் கொய்யா சீசனபிள் கிராப்பும் கிடையாது, அன்சீசனபிள் கிராப்பும் கிடையாது. என்னங்க இது ரெண்டுமே இல்லைன்னா என்னங்க அர்த்தம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பொதுவாகவே சில செடிகள் முத்தின இலைகள்லேருந்து பூ வரும். எதெல்லாம் முத்தின இலைகள்லேருந்து பூ வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, சப்போட்டா முத்தின இலைகள்லேருந்து பூ வரும், மா முத்தின இலைகள்லேருந்து பூ வரும், சீத்தாப்பழம் இதெல்லாம் வந்து முத்தின இலைகள்லேருந்து பூ வரும். புது தளிர்கள்லேருந்து எது எதுங்க பூ வரும், முருங்கை புது தளிரோட பூ வரும், நெல்லி புது தளிரோட பூ வரும், கொய்யா புது தளிரோட பூ வரும். அப்போ புது தளிரோட புது இலைகளோட பூ வரக்கூடியதுன்னா நாம் என்ன செய்யணும், புது தலைகளை நாம் வந்து உருவாக்கணும். எப்படிங்க நாம் வந்து புது தலைகளை வந்து உருவாக்குறது, ஒன்றுமே இல்லைங்க. இது போல் வந்து நீங்கள் நுனிக்கில்றதன் மூலியமாக இங்கே வந்து பாருங்களேன், இப்படி நீங்கள் வந்து இந்த நுனியை கிள்றதன் மூலியமாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படியான பக்க கிளைகள் உருவாகும். அதிகப்படியான பக்க கிளைகள் உருவாகும் மூலியமாக என்னங்க நன்மை நடக்கும், இது போல் அடுக்கடுக்காக பார்த்தீங்கன்னா அதிகப்படியான பிஞ்சுகள் வந்து உருவாகும், அதிகப்படியான மகசூலை நோக்கி நாம் வந்து போகலாம். ரைட். இந்த தைவான் பிங்கு இருக்குங்க, இதில் நமக்கு எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு காய்கள் கிடைக்கும், சின்ன சைஸாக கிடைக்குமா, பெரிய சைஸாக கிடைக்குமா, ஆவரேஜ் சைஸாக கிடைக்குமா, சிலர்லாம் பெரிய காயாக சொல்கிறாங்களே, பருங்காய் சொல்கிறாங்களே, பருங்காய் கிடைக்குமா, பூச்சி வருமா, நெமட்டோடு வருமா, வரும், எல்லாம் வரும். காய் எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்குறீங்களா, காய் இந்த இப்படி இருக்கும். கேட்டிங்களா, காய் எப்படி இருக்கும், இப்படி இருக்கும். இதுதான் சொல்கிறோம் ஏழைகளின் ஆப்பிள். எது நம்ம கையில் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, இது ஏழைகளின் ஆப்பிள். சரிங்க, இவ்வளோ பெரிய காயாக இருக்குது. சிலர் என்ன நினைக்கிறீங்க, நீங்கள் கட் பண்ணிடுறீங்க, உள்ள புழுவாக இருக்குது, நாங்கள் வச்சுருக்கோம், ஆனால் நீங்கள் கட் பண்ணி காமிக்கிறீங்க. செடியிலேருந்து தான் பிடிங்கிருக்கேன், இதை கட் பண்ணி காமிச்சிருவோம், உள்ளே என்னவா இருக்கும் அப்படிங்கிறத நாம் வந்து காமிச்சிடலாம். எடுங்க. எப்படி இருக்கு பார்த்தீங்களா, உள்ளுக்குள்ள இது போட லைட் நேரத்தில் பிங்காக வரும். உள்ள சொலையை பார்த்தீங்களா எப்படி இருக்குன்ட்டு. இது கிட்டத்தட்ட நான் என் கையில் வச்சுருக்கேன். இது இந்த அளவுக்கு வந்து பெருசாக வரும். இப்போ நம்ம கட் பண்ணோம், உள்ளுக்குள்ளே வந்து பூச்சி நோய் தாக்குதல் வந்து எந்த அளவுக்கு இல்லை அப்படிங்கிறத நீங்கள் வந்து பாருங்கள். அதாவது கொய்யாவுக்கு வந்து மேல் தோல் வந்து கிடையாது. அதாவது உங்களுக்கு சொல்லணும்னா, மாம்பழத்துக்கு மேல் தோல் இருக்கா, வாழைப்பழத்துக்கு மேல் தோல் இருக்கா, எலுமிச்சைக்கு மேல் தோல் இருக்கா, சீத்தாவுக்கு கூட இருக்கும். ஆனால் கொய்யாவுக்கு மேல் தோல் கிடையாது. அது மேல் தோலை வந்து உரிக்கவே முடியாது. அப்போ மேல் தோல் இல்லாதனால என்னாகும், உங்களுக்கு 75லேருந்து 80 விழுக்காடு பழங்கள் இது போல் வந்து வந்தோன்னேவோம், இது போல் வந்து வெளிர் நேரத்தில் வந்தோன்னேவோம் நாம் வந்து அறுவடை கொண்டு போயிடணும். இது கொண்டு போனால் தான் வந்து உங்களுக்கு வந்து இந்த பழை வருது பார்த்தீங்களா, பழை வந்து நம்ம வந்து தவிர்க்க முடியும். காய் எப்படின்னு பார்த்துருவோம். உண்மையிலேயே நாம் சொல்லியிருந்தோம், முழுக்க இயற்கை முறையில் விவசாயம் செய்யக்கூடிய நன்மைகள் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பறவைகளும் பூச்சிகளும் வண்டுகளும் ஈக்களும் எப்படி வந்துட்டு அதுக்கு தேவையான உணவை அப்படியே எடுத்துகிட்டு போதும், மனிதர்களாகிய நாமும் அப்படியே பறித்து அப்படியே சாப்பிடணும். அதுக்கு என்ன பண்ணணும், கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸ் இல்லாமல் நாம் ஒரு சாகுபடி செய்யணும். அப்படி சாகுபடி செய்து உருவாக்கிய பண்ணை தான் உழவியின் பண்ணை. அது பாருங்கள். இப்போ அடுத்த கேள்விக்கு வருவோம். இது போல் வந்துட்டு நாம் வந்து சாகுபடி செய்கிறோம், ஒரு ஏக்கருக்கு 800 செடிகள் சாகுபடி செய்கிறோம், எங்கெல்லாம் சந்தைப்படுத்தலாம் அப்படின்னு கேட்குறீங்களா, உழவி உங்களுக்குரிய சந்தை வாய்ப்பையும் வழங்குகிறது. உங்களுக்கு என்னால் சந்தைப்படுத்த முடியலைங்க, எனக்கு வந்து பையர்ஸ் வேணுங்க, வியாபாரிகள் வேணுங்க, காய் இருக்குங்க, வியாபாரிகளை வந்து உழவி வந்து உங்களுக்கு வந்து தர வந்து தயாராக இருக்குது. இதுபோல் வந்து அடர் நடவு முறையில் வந்து கொய்யா சாகுபடி செஞ்சு ஓராண்டுக்குள்ளரே வந்துட்டு, அதாவது நாம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் தொகையை வந்து ஓராண்டுக்குள்ளேயே நாம் வந்து அறுவடையை வந்து எடுக்க முடியும். அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா 10 ஆண்டுகள் வரைக்கும் வந்து தொடர் வருமானம் தரக்கூடிய இந்த கொய்யாவை பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு வருஷத்துக்கு குறைஞ்சது 8 மாத காலம் வந்து நம்ம வந்து அறுவடைக்குரிய காலமாக கொண்டு போக முடியும். இதுபோல் வீரிய நாட்டுகள் வேணுங்கிற விவசாயிகள் நேரடியாக வந்து உங்கள் தோட்டத்தை வந்து கள ஆய்வு செஞ்சு உங்கள் தோட்டத்துக்கு வருங்கிற பட்சத்தில் இலவசமாக வந்து டிரான்ஸ்போர்ட் கொடுத்து, இலவசமாக 10% செடி கொடுத்து, உங்களுக்கு என்னென்ன
ஃபீல்டு சப்போர்ட் வேணுமா, பூச்சி மேலாண்மை, உரம் மேலாண்மை, நீர் மேலாண்மை, இதெல்லாம் வந்து உங்களுக்கு இலவச ஆலோசனைகள் கொடுத்து உங்களது அறுவடை வரைக்கும் உழவி உங்களோடு பயணிக்க காத்திருக்கிறது. இதுபோல் வீரியர நாட்டுகள் வேணுங்கிற விவசாயிகள், என்கிட்ட பூமி இருக்குங்க, ஒரு ஏக்கராவுக்கு 4 லட்ச ரூபா வந்து விளையிறதுக்கு உங்கள் பூமி தயாராக இருக்குது, பயன்படுத்தி கொள்ளணும்னு நினைக்கிற விவசாயிகள் நிச்சயமாக வந்து உழவி வந்து தொடர்பு கொள்ளுங்கள். உழவி என்றும் உங்களோடு பயணிக்கும். நன்றி, வணக்கம்.